வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking சேனல். இன்னைக்கு உங்களுக்கு நான் மசாலா நிரப்பின பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க தயார் பண்ணலாம். பீர்க்கங்காய் வந்து நல்லா கழுவி எடுத்துருக்கங்க. இது மேலே அந்த காம்பு ஃபஸ்ட்டு நம்ம நீக்கிடலாம். மேலே இருக்க தோல் வந்து நிதானமாக சீவி எடுத்துடலாம். எங்கள் அம்மா வந்து இந்த தோலில் சட்னி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த சட்னி வந்து சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த சட்னிக்கு வந்து இந்த தோல் யூஸ் பண்ணுங்கள், பீர்க்கங்காய் தோல். எல்லா தோலும் நான் வந்து நீக்க போகிறதில்ல. மேலே அந்த நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், காம்பு மாதிரி இருக்க தோலை மட்டும் நல்லா சீவி நீக்கிடுறேன். இப்போ பீர்க்கங்காய் வந்து நம்ம தோலை சீவி நீக்கியாச்சு. வெறும் அரை பீர்க்கங்காயில் எவ்வளோ பஜ்ஜி வருது பாருங்கள். இப்போ இந்த பீர்க்கங்காவை வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேங்க. 2 ஸ்லைஸு ஒரு பஜ்ஜிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம முள்ளங்கி எப்படி கட் பண்ணுவோம் ஸ்லைஸாக, அதே திக்னஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீர்க்கங்காய் ஸ்லைஸ் பண்ணியாச்சுங்க. இது வந்து உப்பு சேர்த்து தண்ணியில் சேர்த்துடுங்க. ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துடுங்க. ஏன்னா பீர்க்கங்காய் சம்டைம்ஸ் அது வந்து கசக்கும். அந்த கசப்பு தன்மை இருந்தால் அந்த உப்பு தண்ணியில் இறங்கிடும். ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா அது ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பீர்க்கங்காவை நல்லா கழுவி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கலாம். நான் மசாலா சாமானுக்கு பூண்டெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கினேன். இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பீர்க்கங்காய் நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் தூள் நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பூண்டு உரித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து பூண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக தண்ணி விட்டு வழுவழுப்பாக அரைச்சிக்கலாம். இதுதான் மசாலா நம்ம வந்து பீர்க்கங்காவில் பூச போகிறது. இப்போ வந்து பஜ்ஜி மாவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஏன்னா பஜ்ஜிக்கும் நம்ம வந்து எண்ணெய் காய வைக்கணும். அதனால நான் எண்ணெய் சேர்த்து கடாயில் காய வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஓமம், கொஞ்சமாக சீரகம், சோடா உப்பு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி முட்டி தட்டாமல் நல்லா கலந்து எடுத்துட்டாங்க. இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்களேன். அது வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் சோறாது, எண்ணெய் வந்து நிறைய பிடிக்காது நம்ம வறுத்து எடுக்கிறப்போ. இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம், நம்ம அந்த பீர்க்கங்காய் மேலே மசாலா பூசுகிற வரைக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அப்பாவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில்டாக ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த பீர்க்கங்காயில் மசாலா பூசிடலாங்க. பீர்க்கங்காய் ஒரு ஸ்லைஸில் வந்து நான் மசாலா வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா பூசி வச்சுருக்கேன். அது மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சு நம்ம சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ், அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள், இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா மசாலா பூசி ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ பஜ்ஜி சுடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பெங்களூரில் வந்து இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜியெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். டீ டைம் ஸ்நாக்குக்கே இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணுவாங்க. மீதி டைமில் வந்து காத்தால உங்களுக்கு மசாலா மண்டக்கின்னு கிடைக்கும். அது வந்து பொரி உப்புமா. நான் அந்த ரெசிபி கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அது நாஷ்டான்னு சொல்லுவாங்க. இங்கே நார்த் கர்நாடகா சேர்ந்த டிஷ்ஷுங்க இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை பஜ்ஜி மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் சேர்த்து வறுத்து எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிள் ரெசிபி. நீங்கள் வந்து இது நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸ் நம்ம சாப்பாடோடு சர்வ் பண்ணலாம், டீ டைம் ஸ்நாக்காக சர்வ் பண்ணலாம். நீங்கள் பீர்க்கங்காய் வந்து பஜ்ஜியில் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இந்த பீர்க்கங்காய் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், உள்ளே வந்து நம்ம அந்த காரம் நிரப்பியிருக்கோம், அந்த பூண்டு வாசனை சூப்பராக இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு காரம் வேணாம், அப்படி அந்த மாதிரியெல்லாம் பூண்டு காரம்லாம் வேணான்னா நீங்கள் வெறுமாவே நீங்கள் பீர்க்கங்காவை பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி, ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. இந்த காய் வேகணும் உள்ளே. ஸோ மிதமான தீயில் 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டு வறுத்தெடுங்க. பீர்க்கங்காய் பஜ்ஜி வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது உடனே சர்வ் பண்ணாதீங்க, 1 நிமிஷம் விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பீர்க்கங்காய் உள்ள ரொம்ப சூடாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போவுமே பீர்க்கங்காய் பஜ்ஜி சர்வ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சூடு பார்த்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆற வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து சாப்பிட்றப்போ அந்த சூடான தண்ணி பட்டு நாக்கில் பர்ன் ஆச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ நிதானமாக அதை ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள்.
இது ஆறுனா கூட இந்த பஜ்ஜி அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ், எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 2வது ஈடு பீர்க்கங்காய் பஜ்ஜி கூட ரெடி ஆகிடுச்சு. வெறும் ஒரு அரை பீர்க்கங்காய் வச்சு நான் தயார் பண்ணேன். எவ்வளோ பஜ்ஜி வந்ததுன்னா நானும் அம்மாவும் வந்து திருப்தியாக சாப்பிட்டோங்க பீர்க்கங்காய் பஜ்ஜி. அண்ட் இந்த வாட்டி பீர்க்கங்காய்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, என்ஜாய் பண்ணோங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.